காயத்ரி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு யாருமே நெனச்சு பார்க்கல. இதனால கதையே வேற மாரி மாறிடுச்சு. இதனால சோழன் பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்குறாரு. என்ன நடந்துச்சுன்னு வீடியோவோட கடைசில சொல்றேன். வீடியோவ முழுசா பாருங்க. காயத்ரிய இதோட கட் பண்ணிரலான்னு சோழன் நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து, "நீங்க ஏன் ப்ரோ பேச மாட்டேங்கிறீங்க? அவ ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவ ரொம்ப சென்சிட்டிவ். பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால, "யார்றா இவனுங்க?" அப்படின்னு நெனச்சுட்டு, "இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நேர்ல போய் பேசி எல்லா உண்மையையும் சொல்லி சரி பண்ணிடுங்க" அப்படின்னு பாண்டி அட்வைஸ் பண்றாரு. சரி இதுதான் கரெக்ட்டு. எல்லாத்தையும் சொல்லிருவோம் காயத்ரிட்ட. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சோழன் முடிவெடுக்கிறாரு. அடுத்த நாள் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், காயத்ரி மனசுல சோழன் திரும்ப நம்மகிட்ட வந்துட்டாரு. இனிமே நல்லபடியா நடக்கும் எல்லாமே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவரு எல்லா உண்மையும் சொல்றாரு. "நான் உன்கிட்ட விளையாட்டா தான் பேசுனேன். எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு. நிலா தான் என்னோட ஒய்ஃபு" அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஷாக் ஆகுறாங்க காயத்ரி. பல்லவன் என்ட்ட சொன்னப்பயுமே, "நீ லவ் பண்றேன்லாம் சொல்லல. ஃப்ரெண்ட்லியா பேசலான்னு தான் நான் நெனச்சேன். நான் ஒரு சிஸ்டர் ஃபீலிங்ல தான் உன்ட்ட பேசினேன். நான் உனக்கு அண்ணே மாதிரி" அப்படின்னு சொல்லவும், அவங்க ரொம்ப அழுறாங்க. "ஆனா நான் அப்படி பேசலையே. நான் பேசினத வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? நீங்க பொய் சொல்றீங்க. என்ன ஏமாத்திட்டீங்க. எதுக்காக என்ன சீட் பண்ணீங்க? எதுக்காக என்ன அப்ரோச் பண்ணீங்க?" அப்படின்னு ரொம்ப அழுறாங்க. "ப்ளீஸ், ப்ளீஸ் காயத்ரி நான் சொல்றத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. நான் அப்படி பேசல. நான் பேசினா நான் உன்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் இதுவரைக்கும் உன்கிட்ட நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேனா? என் வாயிலேருந்து நான் லவ் பண்றேன்ற வார்த்தை வந்துச்சா? சொல்லு" அப்படின்னு கேட்குறாரு. "நீங்க லவ் பண்றேன்னு சொல்லல. ஆனா நான் அந்த இன்டென்ஷன்ல பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதே மாரியே தான் என்கிட்ட பேசுனீங்க. என்ட்ட எல்லா கால் ரெக்கார்டும் இருக்கு. ஃபோட்டோவும் இருக்கு. ஏன் என் கூட இந்த மாரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க? என் கூட ஏன் அப்படி சேட் பண்ணீங்க? என் கூட ஏன் ஃப்ளர்ட் பண்ணீங்க?" அப்படின்னு அவங்க கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு அழுறாங்க. எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாம சோழன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. "நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா மட்டும் தான் பேசினேன். நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் உனக்கு அண்ணன் மாதிரி. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட" இப்படிங்கிறத மட்டும் அவரு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல பேசி ஒண்ணும் ஆக போறதில்ல அப்படின்ட்டு அழுதுகிட்டே அவங்க "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிளம்பிடுறாங்க. காயத்ரி அப்செட்டா போனாலும் சோழனுக்கு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு அவரு நிம்மதியா இருக்காரு. ஆனா பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தாங்க ஆரம்பிக்குது. காயத்ரி சாப்பிடாம, தூங்காம அழுதுட்டே இருக்காங்க. இத நோட் பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னாச்சுன்னு கேட்க, அவங்க இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்ல, எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்ல சோழன், சேரன், நிலா, பல்லவன்னு எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரம் வந்து அந்த பசங்க 2 பேரும் ரொம்ப கத்துறாங்க. "காயத்ரிய நீங்க ஏன் அப்ரோச் பண்ணீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆனத ஏன் மறைச்சீங்க? நீங்க ஃப்ரெண்ட்லியா பேசினா, தங்கச்சின்ற முறையில பேசினா உங்களுக்கு கல்யாணம் ஆனத சொல்லியிருக்க வேண்டியது தானே? அத ஏன் மறைச்சு பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க. சோழன் இவங்க முன்னாடிலாம் சண்டை போட விரும்பாததுனால, "உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. கிளம்புங்க. நான் காயத்ரிட்ட பேசிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன ப்ரோ பேசுனீங்க? அவ அழுதுட்டே இருக்கா. அவ எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு பேரு சீட்டிங். எங்களால கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும் தெரியுமா?" அப்படின்னு கத்துறாங்க. "சரி போ போய் கம்ப்ளைண்ட் குடு போ. உன்னால முடிஞ்சத பாத்துக்க" அப்படின்னு இவரு சொல்றாரு. "என்ன ஓவரா பேசுறீங்க? ஒரு பொண்ண சீட் பண்ணிட்டு இந்த மாரி தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? உங்கள போய் நம்பி அவ லவ் பண்ணாளே அவள சொல்லணும். அப்பயே சொன்னோம். இந்த ஆள பாத்தாலாம் உருப்படுற மாரி தெரியல. சீட்டிங் பண்ற மாரி தான் இருக்குன்னு அப்பயே சொன்னோம். உன் மூஞ்சிய பாத்து அவ லவ் பண்ணா பாருன்னு" மரியாதை இல்லாம பேசுனாங்க. அத கேட்டு சோழனுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவங்க 2 பேரும் சட்டைய இழுத்து பிடிக்கிறாரு. பதிலுக்கு அவங்க 2 பேரும் சோழன் சட்டைய இழுத்து பிடிக்கிறாங்க. இவங்கலாம் அவங்க 2 பேரையும் விலக்கி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசில 2 பேருக்குள்ளயும் அடிதடியோட தான் முடியுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க, அந்த பசங்க 2 பேருக்கும் ரொம்ப காயமாயிருது. இத வச்சே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அவங்க போறாங்க. அவங்க 2 பேருக்கும் காயம் பட்டிருக்கத பார்த்த காயத்ரி கோவத்தோட உச்சிக்கே போறாங்க. "சோழன நான் சும்மா விட மாட்டேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு அவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பசங்க 2 பேரும் சாட்சி சொல்றாங்க. "கேட்க போன எங்கள இந்த மாதிரி அடிச்சுட்டான்" அப்படின்னு. இந்த பக்கம் வீட்ல சோழன எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. "ஏன்டா கல்யாணம் ஆகி வீட்ல ஒரு பொண்ணு உட்கார வச்சுட்டு, இன்னொரு பொண்ணு கூட இந்த மாரி பேசி சண்டை இழுத்துட்டு வந்திருக்கியே! உனக்கெல்லாம் அறிவில்லையா?" அப்படின்னு சேரன் திட்டிட்டு இருக்காரு. சோழன் கோவத்தோட உச்சிக்கே போயி, "ஏன்னா எங்களுக்கு நடந்தது நிஜ கல்யாணமா? நிலா என்னோட ஒய்ஃபா? சொல்லுங்க எங்க நிலாவ சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் போறேன் காயத்ரிட்ட. நிலாவ கூட வர சொல்லுங்க. நான் தான் அவங்க ஒய்ஃப்ன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுவாங்களா அவங்க?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. நிலா என்ன சொல்லப் போறாங்கன்னு எல்லாரும் அமைதியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்க பொறுமையா எந்திரிச்சு, ஆமான்னு சொல்ல வர மாரியே போயி, "நீங்க அந்த பொண்ண லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணுங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் சொன்ன மாதிரி நான் இங்க பொய் கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுதான் உண்மை. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். அது என்னைக்குமே மாறாது. நீங்க யார வேணா லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிர்றாங்க. இதனால சோழன் செஞ்சது தப்பா, சரியா அப்படின்றது புரியாம வீட்ல எல்லாரும் ரொம்ப குழம்பி போய் நிக்கிறாங்க.
அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம சோழன் மண்டைய பிடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்ல பார்த்தா போலீஸ் வந்து நிக்கிறாங்க. இங்க சோழன் யாரு? அப்படின்னு அவங்க கத்த, சோழன் கரெக்ட்டா வெளியில போய் நான் தான் சோழன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் அவர பயங்கரமா அடிக்கிறாங்க. "ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ண ஏமாத்துவியா? உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும்?" அப்படின்னு அவங்க அப்பா முன்னாடியே அடிக்கிறாரு. நடேசனா எதையுமே கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. போலீஸ் சோழன அடிச்சு ஜீப்ல இழுத்துட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. "நீ போடா நாங்க வந்து பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பல்லவன் திட்டுறாரு, "இவ்ளோ நடக்குதே என்னான்னு கேட்காம அப்படியே உட்காந்துருக்க" அப்படின்னு நடேசன திட்டுறாரு. "ஏன்டா நீங்க போய் தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு வருவீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? எக்கேடா கெட்டு போங்க. நான் சொன்னா நீங்க யாராவது கேட்குறீங்களா? நீங்க சொல்றத மட்டும் நான் ஏன்டா கேட்கணும்?" அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு அவரு வேலைய பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சோழன அடிச்சு ஜெயில்ல போட்டுர்றாங்க. காயத்தோட அவரு ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்காரு. அப்பதான் காயத்ரி ஸ்டேஷனுக்கு வராங்க. பயங்கர கோவத்துல வந்த அவங்க, சோழன் மேல காயம் இருக்கத பார்த்துட்டு அவங்களுக்கு மனசே இறங்கிடுச்சு. "ஐயய்யோ! இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே! நான் உங்கள அடிக்கவே சொல்லலையே! எதுக்கு அடிச்சீங்க?" அப்படின்னு போய் சோழன்ட்ட நின்னு அழுறாங்க. காயத்ரியோட இவ்ளோ நல்ல மனச பார்த்து சோழன் நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு அப்பதான் உணர்றாரு. "மன்னிச்சிரு காயத்ரி. என்ன இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் உன்ட்ட அப்படி பழகல. ஆனா அப்படி பேசியிருக்கவும் கூடாது. என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு அவரு அழுறாரு. கரெக்ட்டா அப்ப நிலாவும், சேரனும் வராங்க. வந்ததும் நிலாவும், காயத்ரியும் ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேர் பார்த்து முறைச்சுக்கிறாங்க. காயத்ரி சோழன் கிட்ட நிக்கிறத பார்த்துட்டு நிலாவும் போலீஸ் கிட்ட போகாம நேரா சோழன் கிட்டயே வராங்க. 2 பேரும் சோழனுக்கு முன்னாடி பக்கத்துல பக்கத்துலயே நின்னு ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சோழன், "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரிய பார்க்குறாங்க நிலா. "இவ ஏன் இப்படி பேசுறா?" அப்படின்னு ஒண்ணும் புரியாம சோழன் முழிக்கிறாரு. நார்மலா இருந்த காயத்ரிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ தூண்டிவிட்டு, "இத இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. பாத்தியா எப்படி பேசுறாங்கன்னு? இவ்வளோ கேவலமா அவங்க புருஷன் பண்ணியும், அவங்க புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க." அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க. இதனால காயத்ரி திரும்ப கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட நிலா உண்மைய சொல்லுவாங்களா? "எனக்கு நடந்தது நிஜ கல்யாணம் கிடையாது. பொய் கல்யாணம் தான். அதனால இந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இத விட்டுருங்கன்னு" சொல்லுவாங்களா? இல்ல இது என்னோட ஹஸ்பண்ட் தான். அந்த பொண்ணு தான் தப்பா நெனச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காயத்ரி சோழன இதோட விட்டுட்டு போறாங்களா? இல்ல அவங்கள கஷ்டம் தாங்க முடியாம அடுத்து விபரீத முடிவு ஏதாவது எடுக்க போறாங்களா? அப்படின்றத கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.